அடுத்தது வந்து 11ஆம் வீடு. 11ஆம் வீடுங்கிறது வந்து லாபஸ்தானம். 11ஆம் வீடு லாபஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து கும்பராசியில் இருக்குது. கும்பராசியில் வந்து ராகும் இருக்கிறாரு. 11ஆம் வீடு வந்து 12ஆம் வீடோட தொடர்பு பெற்றிருக்கிறதுனால அவர் வந்து லாபம்னாக்கா அவர் செய்யக்கூடிய தொழிலில் வரக்கூடிய வருமானத்தினால அவர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லை. அதே போல் 12ஆம் வீடு 12ஆம் வீட்டோட தொடர்பு பெற்றிருக்கிறதுனால 12ஆம் வீடு வந்து விரயஸ்தானம். 12ஆம் வீடு வந்து பார்த்திங்கனாக்கா மீன ராசியில் இருக்குது. மீன ராசி வந்து 12ஆம் வீட்டோட தொடர்பு பெற்று கெட்டு போயிடுச்சு. 12ஆம் வீடோட தொடர்பு பெற்று கெட்டு போயிருக்கிறதுனால அயன சயன போகம் அப்படிங்கிற வகையில் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஸ்தான பலன். அடுத்தது வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வீடோட தொடர்பில் இருக்கிறார். இது வந்து ஒரு நல்ல வகையான அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. ஏன்னா 10ஆம் வீடுங்கிறது வந்து தொழில் ஸ்தானம். 10ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்திர ராசியில் வருது. அதனால் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. 10ஆம் வீடு வந்து தொழில் ஸ்தானம். இது வந்து பார்த்திங்கனாக்கா மகரத்தில் வருது, மகர ராசியில் வருது. அதனால் இது வந்து நல்லா இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு, தொழில், தந்தையினுடைய தொழில் அதில் வந்து கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே போக குரு வந்து பார்த்திங்கனாக்கா 3ஆம் வீடு 9ஆம் வீட்டில் தொடர்பு உள்ளது. 3ஆம் வீட்டில் தொடர்பு பெற்றிருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து நல்ல தைரியம், வீரியம் அந்த மாதிரி நல்ல ஒரு இதோடு இருப்பாங்க. அதுபோக 9ஆம் வீட்டோட தொடர்பு பெற்றதுனால இவங்களை வந்து ஒரு பக்தி மார்க்கத்திலையும் நல்லாவே இருப்பாங்க. இந்த 9ஆம் வீடு பார்த்திங்கனாக்கா காலபூஷனுக்கு 9ஆம் வீடாகவே வருகிறது. 9ஆம் வீடு வந்து தனுசு ராசியில் இருக்குது. ஏற்கனவே 9ஆம் வீடு வந்து ரொம்ப ஆச்சாரம் நிறைந்ததாக இருக்கிறது. அதனால் பக்தி வகையில் இவங்களுக்கு வந்து குறை இருக்காது. நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடோட தொடர்பு இருக்கிறது. 7ஆம் வீடு வந்து 8ஆம் வீட்டோட தொடர்பு பெற்றதுனால அது வந்து கெட்டு போச்சுங்கிறதுனால அது வந்து இருந்தாலும் 7ஆம் வீடு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து துலாம் ராசியில் வருது. அது வந்து விருச்சக ராசியாகிய 8ஆம் வீட்டோட கெட்டு போயிருக்குது. அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. அதனால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து 2, 5, 8, 9ஓட தொடர்பு இருக்கிறது. 2ஆம் வீடு வந்து திருமணத்தை கொடுக்கக்கூடியது. அதே போக பேச்சுத்தன்மை கொடுக்கக்கூடியது. தனம், வாக்கு, குடும்பம், வித்யாதரம், நேந்திரம் அப்படிங்கிற ஸ்தானத்தை கொண்டு உள்ளது. இந்த வீடு வந்து நல்லாவே இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் உண்டாகாது. குடும்ப வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். அதுபோக 5ஆம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியத்தை குடிக்கக்கூடியது. அது 9ஓட தொடர்பு இருக்கிறது. 5ஆம் வீடு வந்து சிம்மத்தில் இருக்குது. சிம்மத்தில் வந்து இருக்கிறதுனால இது வந்து நல்ல ஒரு பூர்வீக புண்ணியம், குலதெய்வ வழிபாடு அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை தான் உண்டு பண்ணுகிறது. அதாவது அடுத்தது பார்த்திங்கனாக்கா 8ஆம் வீடு 9ஆம் வீட்டோட தொடர்பு பெற்றிருக்கிறது. 8ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசியில் இருக்குது. 8ஆம் வீட்டில் வந்து புதனும் செவ்வாய் இருக்கிறாரு. இது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு விருச்சக ராசிங்கிறது வந்து 9ஆம் வீடோட தொடர்பு பெற்றதுனால இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது, சிறப்பாக இருக்குது. 8ஆம் வீடுனாவே எல்லோரும் ஆயில் அது பயந்துப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தானம் வந்து சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. அதாவது இன்றைக்கி தேதியில் வந்து பிறந்திருக்கிறாங்க 13ஆம் தேதி 11வது மாதம் 2025 வருஷம் 17 மாலை அதாவது வந்து 5:51:58 மணிக்கு பிறந்திருக்கிறவங்க திருப்பூரில் இருக்கிறவங்களுடைய ஜாதகம் தான் இது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது. அதுபோக கேது வந்து 4, 7ஓட தொடர்பு பெற்று இருக்கிறார்.
கேது வந்து 4 7ஓட தொடர்பு பெற்றிருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். அதனால் வந்து இவங்களுக்கு வந்து வீடு, வண்டி, மனை, வாகனம், சொத்து அந்த மாதிரி இதுலலாம் வந்து ஒரு பிரச்சனை இருக்காது, நல்லாவே இருக்குது. இவங்களுக்கு வந்து தசை பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேது திசை இப்போ ஓடிட்டுருக்குது. கேது திசை இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 5 மாதம் 25 நாள் வரைக்கும் கேது திசை தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா சுக்கிர திசை வந்து ஆரம்பிக்கும். சுக்கிர திசை வந்து பார்த்திங்கனாக்கா 46 வரைக்கும் சுக்கிர திசை. அதாவது வந்து சுக்கிர திசை வந்து 20 வருஷம் இருக்கும். அதனால் வந்து இது ஒரு நல்ல அமைப்பு தான். கேது திசை வந்து 1ஆம் வீடு 1ஆம் வீட்டோட தொடர்பு பெற்றிருக்கிறது. 1ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருக்குது. அதனால் வந்து நல்லா தைரியமானவராக இருப்பார், நல்ல வீரம் உள்ளவராக இருப்பார். நெருப்பு ராசி, மேஷங்கிறது நெருப்பு ராசி. அதனால் சுறுசுறுப்பு மிக்கவராக இருப்பார். அடுத்தது வந்து சுக்கிர திசை வந்து வருகிறது. சுக்கிர திசையில் வந்து 4 7ஓட தொடர்பு பெற்றிருக்கிறது. அதனால் ஒரு 20 வருஷத்துக்கு இவர் வந்து பிரச்சனை இல்லாமல் இருப்பார். உங்களுக்கு திருப்பூரில் யாராவது இந்த தேதியில், அதாவது இன்றைக்கு தேதி பார்க்குறேன், இன்னைக்கு பிறந்தவங்க வந்து இந்த டைமுக்கு பிறந்தவங்க வந்து பெண் குழந்தை அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கிறோம். அதாவது 13ஆம் தேதி 11ஆவது மாதம் 2025 இன்றைக்கி வந்து 5:51 நிமிஷத்துக்கு பிறந்தது ஒரு பெண் குழந்தை தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிறோம். இதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகம் வந்து முழுமையாக ஆராய்ச்சி செய்து தரப்படும். இதில் வந்து சுத்தமான ஆராய்ச்சி. அதே மாதிரி திருமண பொருத்தத்தில் வந்து நட்சத்திரத்தை பொருத்தத்தை பார்க்குறத விட 2 மணப்பெண்ணு மணமகனுடைய ஜாதகத்தை வந்து முழுமையாக ஆராய்ச்சி செய்து அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைங்கிறது வந்து 2ஆம் வீடு வந்து நல்லா இருந்ததுன்னா அப்படிங்கிறதுனால தான் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து நம்ம வந்து சேர்க்கணும். வெறும் நட்சத்திர பலனை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து சேர்த்தோம்னா அவங்களுடைய ஆயுள் வகைய 8ஆம் வீடையும் வந்து நம்ம வந்து சோதனை பண்ணணும். அதாவது வந்து 2 7 11ங்கிறது வந்து தான் மாரகஸ்தானம். அதனால் வந்து 1 4 7 10ங்கிறது கேந்திரம், 5 9ங்கிறது வந்து கோணம். அதனால் வந்து இதெல்லாம் வந்து முழுமையாக செக் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் பண்ணணும். நீங்கள் வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் செய்தீங்கன்னா அந்த திருமணம் வந்து நீடூடி நிலைக்காது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய ஜாதகம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுங்க, நாங்கள் வந்து சுத்தமாக ஆராய்ச்சி பண்ணி முழுமையான ஒரு பலனை வந்து தர்றோம். மேற்படி அதில் ஏதாவது நியூமராலஜியும் பார்க்குறோம். அதாவது உங்கள் ஜாதகத்துப்படி உங்களுக்கு வந்து எந்த கிரகம் அதிர்ஷ்ட கிரகமாக வருது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பெயரையும் தொழிலையும் நீங்கள் வந்து அமைத்து வைத்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆரம்பத்திலேயே, அதாவது ஒரு 5 வயசுக்குள்ளரே இந்த ஜாதகத்தை சோதனை பண்ணி அதில் வந்து எந்த கிரகம் வந்து நல்லா ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படிங்கிறத இது பார்த்து, இல்லை உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இருக்குது அந்த கிரகம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பெயரை மாற்றி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஒரு நிலைமை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் 2 இனிஷியல் 3 இனிஷியல் போட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் எல்லாம் இருக்கிறாரு. அவர் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் போடுறதுக்கு பதிலா அப்துல் கலாம் கூட போடலாம் இல்லைங்களா? ஏபின்னு போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். அதனால் வந்து ஏபிஜே அப்துல் கலாம்ங்கிறது வந்து ஒரு 37 அப்படிங்கிறதுல வருது. 37 வந்து குடும்ப வாழ்க்கையில் வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடியது. அதனால் அவர் கல்யாணமே இல்லாமல் கூட இருந்திருக்கிறாரு. சரிங்களா? அதுபோக சூரியனுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் வரும்போது சூரியனுக்கு கீழே வந்து எந்த ஒரு நிழலுமே இருக்கக்கூடியது. அதனால் வந்து அது வந்து சூரியன் வந்து ஓரளவுக்கு
மனைவி ஸ்தானத்தை வந்து பாதிக்கக்கூடிய தன்மையும் வந்து இருக்குது. அதனால் இது முழுமையாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கலாம். அதுபோக உங்களுக்கு அதிர்ஷ்டமான பெயர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ தான் பரிகாரம் பண்ணாலும் கோயில் குளம்னு அலைஞ்சாலும் உங்களுக்கு வந்து இயற்கையாக உங்களுடைய அமைப்பு வந்து மாறாது. அதனால் இது வந்து கொஞ்சம் தெளிவு பண்ணி நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் வாஸ்து அதெல்லாம் கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதாவது வந்து இன்றைக்கி கடைசியாக ஒரு வாட்டி சொல்கிறேங்க. இந்த 13ஆம் தேதி 11வது மாதம் 2025 மாலை 5:51 நிமிஷத்துக்கு திருப்பூரில் பிறந்த குழந்தை பெண் குழந்தை தான். அதனால் வந்து இதை நீங்கள் நம்ம வந்து 2 இரட்டையர்களுக்கு வந்து 1 நிமிஷம் வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கு கூட ஜாதகம் வந்து பார்த்து நம்ம பலன் வந்து சொல்ல முடியும். இதை வந்து பாரம்பரியத்திலேயோ இல்லை கேபி ஜோதிடத்திலேயோ அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ நுணுக்கமாக வந்து பலன் வந்து சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய ஜோதிட ஸ்ரீ அப்படிங்கிற முறையில் வந்து நாம் வந்து இதை வந்து தெளிவாக வந்து நம்ம வந்து விளக்கி சொல்ல முடியும். நாம் வந்து ஒரு 37 வருஷமாக வந்து இந்த ஜோதிட துறையில் இருக்கிறோம். ஆனால் வந்து உங்களுடைய பலனை வந்து தெளிவாக துல்லியமாக எடுத்து கொடுக்கப்படும். அதே நேரம் இரட்டையர்களுக்கு வந்து யாருமே வந்து ஜோதிடம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ராசி கட்டம் நவாம்ச கட்டம் 2மே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் 1 நிமிஷம் வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பலன் எடுக்க முடியாது. அதனால் வந்து இது முழுமையான ஒரு தீர்வு. நன்றி, வணக்கம். கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து பதில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு மேலும் தகவலுக்கு நன்றி.